தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல நீ தானே நான் இருக்க. சுதா, நான் இப்ப போறதே அவளை பாக்குறதுக்காக தான். நீங்க எவளையும் பார்க்க போக கூடாது. நான் சொன்னது காதுல கேடுச்சுல. ஏய், என்ன அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரு? உங்களை கட்டிக்க போறவ. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன கட்டிக்க போறவன்? அத்தை அதை நடத்தி காட்டுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு, அது நடக்கும் போது பாத்துக்கலாம். இதை செய் அதை செய்யு என்ன கண்ட்ரோல் பண்ற உரிமை உனக்கு கிடையாது. என் விஷயத்துல உன் லிமிட் என்னவோ அதோட நீ நிறுத்திக்கோ. அதை தாண்டி நீ வந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நில்லுங்க, இருங்க. நீங்க என் மேல கோவப்பட்டாலும் சரி, நான் உங்களை போக விட மாட்டேன். உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க அவளை போய் பார்க்கணும். நாங்களாம் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீங்க பரிதாபப்பட்டு அவளை போய் பார்த்துட்டு வருவீங்களா? ஒரே குடும்பத்துல இருந்துட்டு நீங்க இப்படி செஞ்சா வெளிய இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ரஞ்சிதா என்னாலதான் இப்ப உள்ள இருக்கா. அவளை போய் நான் பாப்பேன். அவளை வெளியே கொண்டு வரவும் நான் முயற்சி பண்ணுவேன். இந்த விஷயத்துல நான் எங்க அம்மா பேச்சே நான் கேட்க மாட்டேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? தள்ளு, தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க. அருண், அருண், நில்லு. உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? நீ எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் என் அண்ணனையும் ரஞ்சிதாவையும் பிரிக்கவே முடியாது. என் அம்மாவையும் அக்காவையும் நம்பி ஏமாந்துராத. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய பாத்துக்கோ. எழுந்து வாமா இங்க. உன்னை பார்க்க அருண் ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அவரு? என் புருஷன் தான். வெளியே வா. வாமா. அருண். ரஞ்சிதா சார், இன்ஸ்பெக்டர் வருவாரு. சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. ஓகே மேடம். எப்படி இருக்கீங்க அருண்? ஐயோ ரஞ்சிதா, உனக்கு இதெல்லாம் தேவையா? இங்க வந்து மாட்டிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் குடிக்க அடிமை ஆயிட்டேன், மீண்டு வரதுக்கு எனக்கு மருந்து வாங்கி கொடுன்னு நான் உன்கிட்ட கேட்டனா? எதுக்கு ரஞ்சிதா தேவையில்லாத வேலைலாம் செஞ்சு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் நோகடிச்சிட்டு இருக்க? அருண், ஏதோ வேதனையில ஒரு நாள் 2 நாள் குடிச்சிங்கன்னு பார்த்தேன். நீங்க ரெகுலரா அந்த தப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிறதுக்குள்ள உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அந்த மருந்து வாங்கி கொடுத்தேன். ஐயோ, உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் கேக்குறேன். நான் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? எனக்கு இந்த குடிக்கிறது பிடிச்சிருக்கு, நான் குடிக்கிறேன். என் விஷயத்துல எதுக்கு ரஞ்சிதா நீ தலையிடுற? அருண், நான் உங்க பொண்டாட்டி. நீங்க நல்ல பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா தப்பான வழியில போறீங்கன்னா அதை என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். ரஞ்சிதா, நீ நிஜமாவே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருந்தனா நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு நீ போயிருக்கணும். என் வாழ்க்கையை விட்டு நீ விலகி போயிருக்கணும். எனக்கு இருக்கிற மென்டல் டார்ச்சரை பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க அம்மாவோட வார்த்தையை மீறி என்னால உன் கூட சேர்ந்து வாழவே முடியாது. உன்னை என்னால மறக்கவும் முடியாது. ஆனா உன்னை பார்க்கும் போதுதான் என் மனசாட்சி என்ன உறுத்துது, குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. உன்னை மறக்கணும், அந்த டென்ஷனை மறக்கணும்னு தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். அத நிறுத்துறதுக்கு மருந்து கொடுத்ததால நீ எனக்கு எந்த நல்லதுமே பண்ணல, மேலும் பிரச்சனை தான் வந்திருக்கு. அப்படி இல்ல அருண். போது ரஞ்சிதா, நீ எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். நீ என்னோட நாலேஜ் இல்லாம நீ எனக்கு மருந்து கொடுத்திருக்கவே கூடாது. அது உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? நான் அதுக்காக வருத்தப்படல அருண். நான் நல்லதை நினைச்சுதான் செஞ்சேன். அதுல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும்ன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூழ்நிலை எனக்கு எதிரா இருக்கிறதுனால நான் தான் விஷம் கொடுத்து கொலை பண்ண பார்த்தேன்னு என் மேல பழிய போட்டாங்க. போலீஸும் அதை நம்பிதான் விசாரிக்கிறாங்க. கோர்ட்லயும் அதை சொல்லிதான் என்ன ஜெயில போட போறாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல அருண். என்னோட பயம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கும்
என் மேல சந்தேகம் இருக்கா? நான் உங்களுக்கு விஷம் கொடுத்திருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா அருண்? அருண் நில்லுங்க. சார் வாங்க அருண், உட்காருங்க. ரஞ்சிதா என்ன சொல்றாங்க? ஏன் அப்படி செஞ்சாங்களா? சார் ரஞ்சிதா எதுவுமே செய்யவே இல்லை சார். நான் குடிய மறக்கணுன்றதுக்காக அவ காஃபில மருந்து ஏதோ கலந்து கொடுத்துருக்கா. அந்த மருந்து எப்படி அருண் விஷமா மாறிச்சு? அது எனக்கு தெரியல சார். ஆனா இதுல ரஞ்சிதா மேல எந்த தப்பும் இல்ல சார். இடையில புதுதா சார் யாரோ ஒரு குழப்பம் பண்ணிருக்காங்க. நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆனா மருந்துங்கிற பேர்ல ரஞ்சிதா தான் உங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தாங்கன்னு உங்க வீட்டுல உள்ளவங்களே சொல்றாங்களே. சார் எங்க குடும்ப பிரச்சனை என்னன்றது உங்களுக்கே தெரியும்ல. ரஞ்சிதா மேல இருக்கிற கோவத்தினால தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சார் இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல சார். சார் ஏன் உயிரா இல்ல அவ உயிரான்னு நெருக்கடி வந்துச்சுன்னா அவ தான் சாவாளை தவிர என்னை கொல்லணும்னு அவளால நினைக்க கூட முடியாது சார். சார் அவளுக்கும் எனக்கு வந்த ஆபத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது சார். தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க சார் ப்ளீஸ். அருண், அப்படியெல்லாம் விட முடியாது. உங்க வீட்டு ஆளுங்க தான் ரஞ்சிதா மேல புகார் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்க செய்யலங்கிறீங்க. ஆளுக்கு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா நாங்க என்னதான் பண்றது? சார் மத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் விடுங்க சார். என்ன கொல்ல பார்த்தாங்கிறது தான் சார் அவ மேல இருக்கிற கம்ப்ளைண்ட். அது உண்மை இல்லைன்னு நானே சொல்லும்போது அதை ஏன் சார் நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட்டை முக்கியமா எடுத்துக்கிட்டு ரஞ்சிதாவை வெளியே விட்டுடலாம்ல சார்? சார் கல்பனா கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு தானே என்னைய வெளியே விட்டீங்க. அதே மாதிரி நான் சொல்றத வச்சு ரஞ்சிதாவை ரிலீஸ் பண்ண முடியாதா? அருண், அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்ல. அம்மாவையும் தன்னையும் அடிச்சது யாருங்கிறத கல்பனா நேர்ல பாத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களை ரிலீஸ் பண்ணோம். உங்களை விஷம் கொடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ரஞ்சிதா மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்க இதை செய்யலன்னு நீங்க சொல்றீங்களே தவிர நீங்க அதை நேர்ல பார்க்கல. நீங்க நம்பிக்கையில பேசுறத சாட்சியா எடுத்துக்கிட்டு அவங்கள வெளியில எல்லாம் விட முடியாது. சார் என்ன சார் முடியாது முடியாதுன்னு சொல்லாதீங்க சார். செய்யாத தப்புக்காக ரஞ்சிதா ஸ்டேஷன்ல இருக்க கூடாது சார். அவ வெளியே வரத்துக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லுங்க சார் ப்ளீஸ். இந்த பாருங்க அருண், உங்க ஃபியான்சி கல்பனா தான் ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் அவ என் ஃபியான்சிலாம் கிடையாது. என் வீட்ல இருக்கிற ஒரு கெஸ்ட், அவ்வளவுதான். அவளை நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க போறது கிடையாது சார். அது உங்க குடும்ப பிரச்சனை. என் வருங்கால புருஷனை கொல்ல பார்த்திருக்கா, அவன் மேல ஆக்ஷன் எடுங்கன்னு கல்பனா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையும் ரஞ்சிதாவுக்கு எதிராக தான் இருக்குது. அதனாலதான் சந்தேகத்தின் பேர்ல ரஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கல்பனா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா ரஞ்சிதாவை ரிலீஸ் பண்றதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார், நான் இப்பவே போய் அவகிட்ட இதை பத்தி பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க வந்து கேஸை வித்ரா பண்ணிட்டு வா. அருண், அது மட்டும் போதாது. கல்பனா மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியில இருக்கிற மொத்த பேரும் ரஞ்சிதா மேல சந்தேகப்படுறாங்க. கல்பனா வாபஸ் வாங்கினாலும் பின்னாடியே வேற யாராவது வந்து புகார் கொடுக்க கூடாது. நீங்க எல்லார்கிட்டையும் பேசுங்க. ரஞ்சிதாவை ரிலீஸ் பண்றதுல யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சைன் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் ரஞ்சிதாவை என்னால ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லார்கிட்டயும் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். வரேன் சார். போங்க. தேங்க்ஸ் அருண்.
மாமா இத பாருங்களேன். கல்பனா கல்பனா மாப்ள என்னடா என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க மாமா. கல்பனா சுதா என்ன ஆச்சுடா? வந்தது வராதுமா எதுக்கு கல்பனா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அவ வரட்டும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏய் கல்பனா, ஏன் இப்படி கத்துறா? என்னடா? அண்ணா என்னண்ணா இரு சுதா. என்ன அருண், மனசு மாறிட்டியா? அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப ஏதோ புருஷ மாதிரி உரிமையா பேர்ல சொல்லி கூப்பிடுற. கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நானு. நீ வேற என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத, இப்படி வா. ஏய் டேய். ரஞ்சிதா மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த? எதுக்கு அப்படி செஞ்ச? எனக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீ யார் முதல்ல? உங்க வருங்கால பொண்டாட்டிங்க. ஏய் அருண், இந்த பார், நடக்காத விஷயத்த நீ வேணா நம்பிக்கிட்டு இரு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல ரஞ்சிதா மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. முடியாது அருண். நான் ஏன் கேஸ வாபஸ் வாங்கணும்? ஏய், ரஞ்சிதா மேல எந்த தப்பும் கிடையாது. அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி நீங்க நினைக்கிறீங்க அருண். ஆனா ரஞ்சிதா தான் உங்களை கொல்ல பார்த்தான்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகத்தை உன்னோட வச்சுக்கோ. கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எதுக்கு போன? அதுக்கெல்லாம் உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எனக்கு யாரு பெர்மிஷனும் தேவையில்ல அருண். நீங்க என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா நான் உங்களை என் புருஷனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை ஒருத்தி கொல்ல பாத்திருக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு அவளை மன்னிச்சு விட சொல்றீங்களா? அவ பண்ண காரியத்தால நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா அருண்? நீங்க பொழப்பீங்களா மாட்டீங்களான்னு நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் அந்த ரஞ்சிதா தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? அதனாலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அம்மா, உடனே இவள கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்கம்மா. நான் எப்படிடா சொல்ல முடியும்? கல்பனாக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு. உனக்கு உடம்பு முடியாம போனது அவளால ஏத்துக்க முடியல. அதுக்கு காரணம் ரஞ்சிதான்னு அவ சந்தேகப்படுறா. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் புகார் கொடுத்திருக்கா. அதுல எதுவும் தப்பு இல்லையே. அது மட்டும் இல்ல, ரஞ்சிதா மேல எந்த தப்பும் இல்லைன்னா அதை அவ நிரூபிச்சு காட்டட்டும். நீ எதுக்காக அவளுக்காக மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இவரு நேரா ஸ்டேஷனுக்கு போய் அந்த ரஞ்சிதாவை பாத்திருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போட்டாங்கன்னு அவன் நீலி கண்ணீர் வடிச்சிருப்பா. எப்படியாவது கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்கன்னு இவன் கிட்ட கெஞ்சிருப்பா. அவ கீ கொடுத்து அனுப்பி வச்சனாலதான் இவன் இங்க வந்து பொங்குறான். வித்யா, மத்தவங்க பேச்சு கேட்டுட்டு ஆடுறதுக்கு நான் அவனுக்கு குழந்தை கிடையாது. எனக்கும் புத்தி இருக்கு, சுய அறிவு இருக்கு. ரஞ்சிதா நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தா அவ மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா அவ தப்பு செய்யவே இல்ல. என் குடிப்பழக்கத்தை மறக்கிறதுக்காக தான் அவ எனக்கு மருந்து கொடுத்திருக்கா. அருண், அந்த மருந்த குடிச்சதுனாலதான் நீங்க ரத்த வாந்தி எடுத்தீங்க, மயக்க போட்டு விழுந்தீங்க. அது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருந்தீங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா அருண்? மூலிகை மருந்தால அந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்ல. மருந்துங்கிற பேர்ல அந்த ரஞ்சிதா தான் எதையோ கலந்து கொடுத்திருக்கா. நான் சொல்றத நம்பி அவகிட்ட போய் சண்டை போடாம ஏன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? கல்பனா, அந்த ரஞ்சிதா ஏதோ மந்திரம் போட்டு மயக்கி இவன் மூளைய மழுங்கடிச்சிட்டா. அவ சொல்றது மட்டும்தான் உண்மைன்னு இவனை நம்ப வச்சிட்டா. அதனாலதான் இவன் ஏண்டி விஷம் வச்சேன்னு அவகிட்ட சண்டை போடாம நம்ம கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். டே அருண், ரஞ்சிதாவை மறந்துட்டேன், என் வாழ்க்கையிலே அவ இல்லைன்னு கதை சொன்னாலும் நீ அவளை முழுசா மறக்கலன்றத உண்மை. இங்க பாரு வித்யா, இப்ப நான் ரஞ்சிதாவை மறந்தனா இல்லையான்றது இப்ப பிரச்சனை கிடையாது. அவ இதை செய்யவே இல்ல. செய்யாத தப்புக்காக ரஞ்சிதா எதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கணும்? அது என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் குடிச்ச காஃபில தான் யாரோ எதையோ கலந்துருக்காங்க. அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதா முக்கியம். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ரஞ்சிதாவை இதுல இழுத்து விடுறது ரொம்ப தப்பு. டே அருண், உனக்கு அவளை நம்புறதுக்கு உரிமை இருக்க மாதிரி எங்களுக்கு அவளை சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்குல்ல? அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அத வாபஸ் வாங்க சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கிறது? அண்ணி, அருண் ஏன் துடிக்கிறாருன்னு உங்களுக்கு புரியலையா? ஸ்டேஷன்ல ரஞ்சிதா அவ நிரபராதின்னு நிரூபிக்க எப்படியோ டைம் ஆகும்.
அதுக்குள்ள கோர்ட்ல அவளை ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. தீர்ப்பு வர வரைக்கும் அவ ஜெயில உட்காந்து கம்பி எண்ணணும், களி தின்னணும். அதான் அருணுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. ஏண்டா உன் ரஞ்சிதா தான் பெரிய தியாக செம்மலாச்சே. உனக்காக உயிரே கொடுப்பேன் டயலாக்லாம் பேசுவா. கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டத்தை கூட அனுபவிக்க மாட்டாளா அவ? வித்யா, ரஞ்சிதா தப்பே செய்யாதவ. எதுக்கு அவ அனாவசியமா தண்டனை அனுபவிக்கணும்? அண்ணி, அது அவங்களோட தலையெழுத்து. அவங்க அனுபவிச்சுதானே ஆகணும். மா என்னம்மா, ரஞ்சிதா விஷயத்துல நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டேன்ல. அவளை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, ஊரை விட்டு போக சொல்லி நான் பேசிட்டேன். ஆனா அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா. என் மேல இருக்கிற அக்கறைனால இதெல்லாம் செய்யவே இல்ல. ரஞ்சிதாவை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கதாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா, நீ ரொம்ப புலம்புறதுனால நாங்க எங்க முடிவை மாத்திக்கிறோம். அவ மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். அண்ணி, ஒரு நிமிஷம் இரு கல்பனா. ஆனா ஒரு கண்டிஷன். கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம் சொல்லணும். அக்கா, என்னக்கா பேசுறா இவ? கல்யாணத்துக்கு முழு மனசோட அருண் சம்மதிக்கணும். இப்படி சூழ்நிலையை காமிச்சு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் தப்புக்கா. அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட்டு கல்யாணத்தை நடத்தக்கூடாது அண்ணி. இப்படி உருவாகிற புருஷன் பொண்டாட்டி பந்தம் என்னைக்குமே நிலைக்காது. நீங்களாவது எடுத்து சொல்லி இவங்களை திருத்துங்க அண்ணி. டேய், இங்க பாருடா, இவங்கெல்லாம் ஏதாவது சொல்லி உன்னை குழப்ப பாப்பாங்க. நீ தெளிவா முடிவெடு. ரஞ்சிதா ஜெயிலுக்கு போகாம வெளியே வரணும்னா நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிட்டேனா நாங்க கேஸ் வாபஸ் வாங்கிடுறோம். இல்லனா கோர்ட்ல தான் அவளை போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். கல்பனா, வா போலாம். ஏய் ஏய் வித்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அம்மா என்னம்மா சொல்ற? இந்த பார் சுதா, அருணுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு இதுதான் வழினா நானும் அவங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். நியாயமா இல்லையான்னு என்ன கேள்வி கேட்காத. இந்த கல்யாணத்துக்காக நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது நியாயம்தான். அண்ணி, அம்மா அம்மா, என்னங்க இது? சிம்ரன், நான் ஏன் எதுவுமே பேசலைன்னு பார்க்குறியா? நான் அப்படியே இருந்து பழகிட்டேன். திடீர்னு என்னால் அதை மாற்றிக்க முடியல. சில விஷயங்கள்லாம் நியாயம் இல்லாமல் தப்பாக தான் நடக்குது. ஆனால் அதை எதிர்த்து பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை. வேதாவோட முடிவை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. சாரிடா. அருண், அண்ணா, அண்ணா நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணா. இந்த வீடு தானடா? இந்த வீடு தான் மச்சான். இங்கே சிதம்பரம். நான் தான். நீங்க? நான் தீபக், கிரைம் பிரான்ச். அருண் விஷம் குடிச்ச கேஸ் தொடர்பாக விசாரிக்கணும். உங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையே. இப்போவே சட்டையை மாத்திரான்னு சொன்னேன். பலா, பார்ட்டி ரொம்ப விவரமானவர் போல இருக்கு. அதான் நம்மளே சந்தேகப்படுறாரு. நீ இன்ஸ்பெக்டர் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி நம்ம இவரை இழுத்துட்டு வரோன்னு சொல்லு. ஸ்டேஷன் லாக்அப்பில் வச்சு விசாரிச்சாதான் நம்மள போலீஸ்னு சார் நம்புவார் போல இருக்கு. ஓகே ஓகே சார், நான் இப்போ கால் பண்ணுறேன் சார். சார் சார் சார், ஸ்டேஷனுக்குலாம் வேண்டாம் சார். நான் உங்களை சந்தேகப்படல, குழப்பத்தில் தான் கேட்டேன். என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க. வீட்டுக்குள்ளே போயிடலாம் சார். இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆமாம், எவ்வளோ வருஷமா நீ அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க? 15 வருஷமா சார். சார், ஸ்டேஷன்லேயே எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க சார். நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இவனை கேள்வி கேட்கறது வேஸ்ட்டு தான் சார். இவன் தான் அருணுக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்துருக்கான். அதை குடிச்சிட்டு தான் அருண் ரத்தம் வந்து எடுத்து மயங்கி விழுந்திருக்கான். ஏதோ ஒரு கோவத்தில் அருணுக்கு வந்து விஷம் கொடுத்துருக்கான கேஸை முடிச்சிடும் சார். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்கணும்? ஐயோ, என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார்.
உள்ள குட்டிக்காரன் சார். பொய்யா என் மேலே பழிய போட்டு என்னை மாட்டி விட்டுறாதீங்க சார். அட டென்ஷன் ஆகாதியா? போலீஸ்ன்ற முறையில் நாங்கள் எல்லாருமே தான் சந்தேகப்படுவோம். உன் மேலே தப்பெல்லாம் நீ ஏன் பயப்படுற? நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொன்னா போதும், உன்னை விட்டுருவோம். சரிங்க சார். நீ இவ்வளோ வருஷமா அங்கே இருக்கல்ல, அருணுக்கு வேண்டாதவன அங்கே யாரா இருக்காங்களா? அப்படி யாருமே இருக்க முடியாது சார். அருண் சார் ரொம்ப தங்கமானவர். ஜிஎம்ல ஆரம்பிச்சு ஆஃபீஸ் பாய் வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் சார் பழகுவார். அதனாலேயே அவரை எல்லாருக்குமே பிடிக்கும் சார். எல்லாருக்கும் பிடிச்ச ஆளுக்கு யார் விஷம் கொடுத்துருப்பாங்க? அவர் ஒய்ஃப் ரஞ்சிதா தான் கோவத்தை அப்படி பண்ணிட்டாங்கன்னு அருணோட ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீ நினைக்கிற? மேடம் ரொம்ப நல்லவங்க சார். அருண் சார் எப்படியோ அப்படிதான் அவங்களும். அதனால தான் சாமி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. இல்ல இல்ல கிட்ட சிதம்பரம் யாரும் அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சாங்கன்னா நாங்க கேட்கல. புரியா? காஃபில யாரு விஷத்தை கலந்தாங்கன்றத மட்டும் தெரிஞ்சா சொல்லு சார். மேடம் அப்படி செஞ்சிருக்க சான்ஸே இல்லை சார். குடிப்பழக்கத்திலிருந்து அருண் சாரை மீட்கணும்னு தான் மேடம் மருந்து கொடுத்தாங்க. அவங்க விஷம் கலந்துட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். சரி, ரஞ்சிதாவை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அவங்கள பழி வாங்கறதுக்காக யாராவது பிளான் பண்ணி செஞ்சிருக்கலாம்ல சார். மேடத்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சார். அவங்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க முடியாது. யோ, எதிரின்னா கோவமா சண்டை போட்டுட்டே இருக்கிறது, பெரிய பகலா இருக்கணுன்றதெல்லாம் இல்ல. ரஞ்சிதா வேலையில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயத்துல யாருக்காவது பொறாமையோ வைத்தறிச்சலோ இருந்திருந்தா கூட இது நடந்திருக்கலாம். அதனால தான் கேட்குறேன்.